Hello friends, welcome to Beta Traders. நம்ம சேனலுக்கு புதுசாக வர வியூவர்ஸ் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் பீட்டா ட்ரேடர்ஸ் இந்தியா போட்டிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஸோ இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஒரு 30 வீடியோஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நமக்கு இதில் சேம் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் இருக்குது. நம்ம டெய்லி ட்ரேடிங் பண்ணுறது வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ட்ராடே லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து எந்த மார்க்கெட்டுக்கு வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். டெய்லி வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அதில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம காப்பரில் வந்து தினமும் 1 to 2 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ட்ரேடிங் பண்ணுறது சொல்லி தரேன் உங்களுக்கு. அது ஒரு நாளைக்கு வந்து 1000 to 2000 வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் வந்து R1 ஆசிலேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆசிலேட்டரோட ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இது ஸோ தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காப்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ட்ரெண்ட் பார்ப்போம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். பீரியட் 7 மல்டிப்ளையர் 3. இதுக்கு வந்து 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்ட் எப்பயும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா, செல் சிக்னல் வந்துச்சுன்னா செல் பண்ணுங்க, பை யாராக வந்துச்சுன்னா பை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி திரும்ப இங்கே செல் வந்துச்சு இங்கே செல் பண்ணுங்க, திரும்ப இங்கே பை வந்துருக்கு பை பண்ணிடுவீங்க. ஸோ இது போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சிக்னல். ஸோ இது வந்து இந்த சிக்னல் பண்ணி தான் ப்ராஃபிட் வந்துருக்கும், இது பண்ணி தான் லாஸ் வந்துருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இது பண்ணி தான் லாஸ் இருக்கும் இந்த சிக்னல் பண்ணி தான் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் R1 ஆசிலேட்டர் கம்பைன் பண்ணி பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ சொல்கிறேன், இப்போ பாருங்கள். ஸோ R1 ஒன்று இருக்குது, அந்த R1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துடலாம். ஓகே, ஸோ R1 வந்து பீரியட் 14 இருக்கும், அது டிஃபால்ட் அப்படியே இருக்கும், எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு ரெட் லைன் இருக்கும், ஒரு க்ரீன் லைன் இருக்கும். ஸோ இதில் வந்து எப்போ வந்து க்ரீன் லைன் கட் ஆகிட்டு மேலே போகுதோ அப்போ பை பண்ணணும், எப்போ வந்து ரெட் லைன் வந்து கட் ஆகிட்டு மேலே போகுதோ அப்போ வந்து செல் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட் நமக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் லைன் கட் ஆகிருக்கு. ஸோ பை சிக்னல் வந்திருக்கு, பட் வந்து திரும்பவும் உடனே பார்த்தீங்கன்னா வந்து செல்லுக்கு மாறிடுச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து க்ரீன் கட் ஆகிட்டு மேலே போயிருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செல் கட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பை எடுத்துருப்பீங்க, இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்பீங்க. சேம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் லைன் வந்து கட் ஆகிட்டு மேலே போயிருக்கு, ஸோ இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ரெட் லைன் வந்து கட் ஆகிட்டு மேலே போயிருக்கு, ஸோ இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து சூப்பர் ட்ரெண்டோட கம்பைன் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் பார்க்கணும். சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பை சிக்னல் வந்திருக்கு. பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா வந்து ரெட் லைன் கிராஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ரெட் லைன் கிராஸ் ஆகி மேலே போகுதுன்னா வந்து நீங்கள் செல் பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து நீங்கள் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து R1 ஆசிலேட்டர் பை வரணும், அப்போ தான் நீங்கள் பை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டை வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து
அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ பை வருதோ அப்போ நீங்கள் பை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல் வந்திருக்கு இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை வந்திருக்கு. ஸோ பை அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல பை வந்திருக்கு. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி ஆவீங்க, அதாவது 438.65 என்ட்ரி ஆவீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ போயிருக்குன்னா வந்து இது 440 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு இதில் 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் நமக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து செல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு செல் சிக்னல் வந்திருக்கு. செல் சிக்னல் வந்து அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இருந்து செல் வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் வரவே இல்லை, பை தான் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரெண்டு மாறிச்சு. ஸோ ட்ரெண்டு மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பைக்கு வந்து வெயிட் பண்ணணும். அதாவது நம்ம இங்கே பைக்கு பார்த்தோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பை வந்ததுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸோ செல் ட்ரெண்ட் வந்துருக்கு. செல் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பை வரவே இல்லை, செல்லு வரவே இல்லை. இப்போ எப்போ செல் வருதோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 1 to 2 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இருக்கும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸோ பை வந்திருக்கு, இங்கே பை வந்திருக்கு, இங்கே பை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே பை ட்ரெண்ட் எடுத்திருக்கோம். பை ட்ரெண்ட் எடுத்ததுக்கப்புறம் R1ல் வந்து செல் வந்திருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து R1 செல்ற பை ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைன் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ரூடைலையும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ க்ரூடையில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு செல் ட்ரெண்ட் வந்திருக்கு. செல் ட்ரெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணக்கூடாது. திரும்பவும் R1ல் வந்து எப்போ வந்து செல் ட்ரெண்ட் வருதோ அப்போ பண்ணணும். ஸோ R1ல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிரீன் லைன் கட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செல் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து இது சிக்னல் வந்து பை நமக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் லைன் கட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ நீங்கள் செல் பண்ணிங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து இது எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் வர்றதே ரொம்ப சேஃப் உங்களுக்கு. இது வந்து 5 மினிட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ 5 மினிட்ஸ் வச்சு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் இருக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இதில் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஈக்விட்டிலையும் பண்ணலாம். ஸோ நம்ம ஈக்விட்டி சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஈக்விட்டி சேனல் நேம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜிஸ்னு போய் பாருங்கள். நான் தான் நம்ம ஈக்விட்டி சேனல். ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டியில் வந்து எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்லேருந்து விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.